ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ காட்டேரியம்மன். காட்டேரியம்மனை பற்றி சொல்லணுன்னா நம்ம பல வீடியோக்களில் பல நேரங்களில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அம்பாளோட கருணை அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த அம்பாளை நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்பாள் அப்படின்னாலே வெள்ளி செவ்வாய் தான். அந்த வெள்ளி செவ்வாய் நாட்களில் இந்த அம்பாளை வழிபட்டால் நமக்கு வேண்டியதை வேண்டிய விதம் தரக்கூடிய தெய்வம் இந்த அம்பாள். இந்த அம்பாளுக்கு அப்படி என்னங்க செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த அம்மனுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒன்று சக்கரை பொங்கல் தான். சக்கரை பொங்கலை விரும்பி உண்பவள் இந்த காட்டேரி அம்பாள். காட்டேரி அம்பாள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு கோபமான ரூபம் மட்டும்தான் நமக்கு கண்ணுகள்லாம் தெரியும். ஆனால் இங்கு அப்படி கிடையாது. காட்டேரி அம்மன் இரு வடிவமாக காட்சியளிக்கிறாள். அக்கா தங்கையாக, அதாவது இவள் சாந்த ரூபமாகவும் காட்சியளிக்கப்படுகிறாள். அமாவாசை நாட்களில் மட்டுமே இந்த அம்மன் கோர ரூபமாகவும் காட்சியளிக்கக்கூடிய தெய்வம். அது மட்டும் இல்லாமல் இந்த தெய்வத்தை நாம் எப்படியெல்லாம் வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரிசி பச்சரிசினால் நம்ம இந்த அம்பாளுக்கு பொங்கல் செய்து நம்ம வழிபட்டோம்னா நம்மளோட குறைகள் தீரும். நமக்கு என்ன குறை அப்படின்னு இந்த அம்பாள்கிட்ட நம்ம சொல்லி பொங்கல் வைத்து நீங்கள் வழிபட்டால் உங்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நீங்கும், கவலைகள் குறையும். அதுபோல் பிள்ளைகளுக்கு படிப்பே வரல, எந்த கோவில் போனாலும் பிள்ளைங்களுக்கு எனக்கு இப்போ என் குழந்தைங்களுக்கு படிப்பே ஏற மாட்டேங்குது அப்படின்னா இந்த அம்பாளை வழிபடணும். இந்த அம்பாளை எப்படி வழிபடணும்னா, நெய் தீபம் ஏற்றி இந்த அம்பாளை வழிபட்டு வீட்டுக்கு வாமா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா இந்த அம்பாள் உடனே உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாள். இந்த அம்பாளை எப்படிலாம் நீங்கள் வழிபடுறீங்களோ அப்படியெல்லாம் காட்சி தரக்கூடிய தெய்வம் இந்த அம்பாள். எப்படி நம்ம ஒரு குழந்தையை தெய்வமாக வழிபடுறோமோ, எப்படி ஒரு குழந்தையை நம்ம தெய்வமாக வழிபடுறோமோ அப்படியே இந்த தெய்வம் நமக்கு காட்சி தரக்கூடிய தெய்வம். இவள் இந்த அம்பாளை நம்ம நிறைய விதங்களில் சொல்லணுன்னா, இந்த அம்பாளை எல்லாராலையும் பார்த்திட முடியாது. ஏன்னா இந்த அம்பாள் ஒரு விசேஷ ரூபிணி ஆவாள். அதாவது குழந்தைகள் கண்களுக்கு மட்டும் காட்சி தரக்கூடிய தெய்வம். அப்புறம் வயதானவங்களுக்கான காட்சி கொடுப்பா. வயதான மூதாட்டிங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய தெய்வமாகத்தான் இந்த தெய்வம் விளங்குகிறாள். ஏன் நம்மளாம் பார்க்க முடியாதா அப்படின்னா, இந்த அம்பாளை நம்மளாம் அருவமாக பார்க்க இயலாது. கனவில் தோன்றினால் மட்டுமே இந்த அம்பாளை பார்க்க இயலும். அதுவும் இந்த அம்பாள் வீட்டுக்கு வராங்கன்னா சாம்பிராணி வாடை கண்டிப்பாக வரும். சாம்பிராணி புகை மணக்க மணக்க அப்படியே வீட்டில் இருக்கும். அப்படியே இந்த அம்பாள் வந்தாங்க அப்படின்னு உறுதியாயிடும். ஆடி மாத நாட்களில் இந்த அம்பாளுக்கு வேப்பஞ்சலை சாத்தி நம்ம வழிபட்டோம், கூழ் வச்சோம் அப்படின்னா, கூழ் வார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. கூழ் வார்த்தா இந்த அம்மாவை வருடத்தில் ஒரு தடவையாவது காணக்கூடிய சக்தியை தரக்கூடிய தெய்வம் இந்த அம்பாள். அதனால் நீங்கள் கூழ் வச்சு இந்த அம்பாளுக்கு படைச்சிங்கன்னா கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். வருடத்தில் ஒரு நாளாவது இந்த அம்பாளை வழிபடுறதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு தருவா இந்த அம்பா. நம்ம தேடி போனோருக்கு அள்ளி தரும் தெய்வம். எல்லாராலையும் இந்த அம்பாளை பார்த்துட முடியுமா அப்படின்னா நிச்சயம் முடியாது. ஏன்னா அந்த அம்பாள் நினச்சா மட்டும்தான் அவள் சன்னிதானத்தில் நுழையவே விடுவா. அப்படி ஒரு ரூபம் இந்த அம்பாள். அரும்பாக எழுந்து சுயம்பு வடிவாக நின்றவள் இந்த அம்பாள். மகாவிஷ்ணுவின் தங்கையாக விளங்கக்கூடிய இந்த அம்பாளை வழிபடுற நாட்கள் மிகவும் நம்ம நினச்சா போக முடியாது. அந்த அம்பாள் நினச்சா மட்டும்தான் நீங்கள் போய் அந்த